பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 1 பேதுரு 2 அதிகாரம் 20 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். நன்மை செய்து பாடுபடுதலை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்திலே 2 கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்ட ஒரு சம்பவம் கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 2 வாலிப பெண்களை வேலைக்காக 2 கன்னியாஸ்திரிகள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் ஆழ்கடத்தல் குற்றத்தில் ஈடுபட்டார்கள், மதம் மாற்ற முயன்றார்கள் என்று வழக்கு பதிந்து அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக கேரளாவில் பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலும் அது விவாதிக்கப்பட்டது. கன்னியாஸ்திரிகள் என்ன நடந்தது என்று நான் தெரிந்து கொண்டது பல கோணங்களிலிருந்து, பல சோர்ஸிலிருந்து தெரிந்து கொண்டது. அவங்க 2 வாலிப பெண்கள் மேஜர் தான், 18 வயசு தாண்டினவங்க தான். உள்ளூரில் சரியான வேலை இல்லை, மிக குறைஞ்ச வருமானம், பழங்குடி இனத்தை சார்ந்த பெண்கள். அதனால் ஆக்ராவில் அவங்களுக்கு வேலை இருக்குது. ஒரு சின்ன வேலை தான், ஆனால் ஒரு நியாயமான சம்பளம், ஓரளவுக்கு சம்பளம். அதனால் ஒரு சகோதரன் அவர்களை ரயிலிலே அழைத்து கொண்டு வருகிறார். அடுத்த ஸ்டேஷன்லேருந்து அந்த கன்னியாஸ்திரிகள் ஏறி இருக்காங்க. இந்த கன்னியாஸ்திரிகள் அந்த பெண்களை இதுக்கு முன்னால் பார்த்ததே கிடையாது. அப்போது அந்த ஸ்டேஷனில் பார்த்த சில மதவாத அமைப்பினர் 2 பழங்குடி பெண்களை 2 கன்னியாஸ்திரிகள் அழைத்து கொண்டு போகிறார்கள் என்பதை வைத்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி பெரிய பிரச்சனை பண்ணி அந்த 2 பெண்களையும் மிரட்டி அவர்களிடத்தில் கையெழுத்து வாங்கி புகார் கொடுத்து கடத்தலில் ஈடுபட்டார்கள். 18 வயசுக்கு மேற்பட்டவங்களை கடத்த முடியுமா? அப்படியே கடத்தினாலும் ரயிலில் கடத்துவாங்களா யாராவது? அந்த பெண்கள் இப்போ வெளியே வந்து சொல்லியிருக்காங்க, அந்த பெண்களுடைய குடும்பத்தினர் எங்களுடைய அனுமதியோடு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் அனுப்பி வைத்தோம் முதல்ல சொல்லிட்டாங்க. இந்த பெண்கள் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க, எங்களை அடித்து மிரட்டி எங்களிடத்துல பேப்பரில் கையெழுத்து வாங்கினாங்க. நாங்கள் வேலைக்கு தான் போனோம், நாங்கள் ஏற்கனவே கிறிஸ்தவங்க தான், எங்கள் குடும்பத்தினர் 5 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கிறிஸ்தவர்கள் ஆகிட்டாங்க, எங்களை மதம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் வேலைக்கு தான் போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. நன்மை செய்தால் மதவாதம் நம்ம நாட்டுக்கு பிடித்த ஒரு பெரிய சாபக்கேடு. இவனும் வேலை கொடுக்க மாட்டான், வேலைக்கு உதவி செய்கிறவங்களையும் உதவி செய்ய விட மாட்டான். மதம் தான் அவங்களுக்கு முக்கியம். வேலை இல்லாட்டாலும் பரவாயில்ல, பட்டினி கிடந்து சாகு, ஆனால் மதத்திலிருந்து சாகு. எதையும் புரிந்து கொள்ளவும் அவர்கள் மறுக்கிறார்கள். அப்போ இவங்களாவது வேலை வாங்கி கொடுக்கணும். முதலமைச்சர் முதற்கொண்டு, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் முதற்கொண்டு அதில் ஈடுபட்டிருக்கிறார். அதான் பெரிய வேதனையான விஷயம். கன்னியாஸ்திரிகள் அவர்களே ரட்சிக்கப்பட்டார்களா இல்லையா தெரியல, அவங்க இன்னொருத்தரை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுன்றது அதை குறித்து நம்ம நினைக்க முடியாது. ஆனால் உதவி செஞ்சுருக்காங்க, நன்மை செஞ்சுருக்கிறாங்க, அதை நம்ம பாராட்டணும், வரவேற்கணும். மதவாதம் என்ன உண்மையில் என்ன நடந்தது, என்ன நடக்குதுன்னு கூட அவங்க புரிஞ்சுக்கல. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டா உடனே அங்கே ஒரு மதவாத கட்சியினுடைய ஆட்சி இருக்கிறது. பாராளுமன்றத்தில் ஒரு கேரளா எம்பி கேட்டிருக்கிறார், ஆளுங்கட்சியினுடைய தலைவர் நட்டா, மத்திய அமைச்சரும் கூட, இந்தியாவினுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், 2 பேரும் நீங்கள் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் தானே படிச்சீங்க, உங்களை மதம் மாற்றிட்டாங்களா, நீங்கள் மதம் மாறிட்டீங்களான்னு கேட்டிருக்கிறார். நியாயமான கேள்விதான். அதனால கத்தோலிக்கர்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றது அடுத்த கேள்வி. அவங்க விக்கிரக ஆராதனை செய்கிறார்களே, அது வேற பிரச்சனை.
ஆனால் அவங்க கல்வி சேவை, சமூக சேவை நிறைய செஞ்சுருக்காங்க. பல நூற்றாண்டுகளாக கல்வி சேவை, சமூக சேவை, மருத்துவ சேவை கத்தோலிக்கர்கள் செய்திருக்கிறாங்க. அது போற்றத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஆகவே நன்மை செய்தால் பாடு வரும், பாடு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அது கர்த்தருக்கு பிரியமானது, அதில் கீர்த்தி வரும் என்று இந்த வசனம் சொல்கிறது. ஆகவே நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஆமென்.